இங்க ஒரு பக்கம் பழனி, செந்தில், கதிர்லாம் சேர்ந்து இங்க பாண்டியனை ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவருமே இங்க ரொம்பவே மன நொந்து போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்காரு. அவரை போய் அங்க கண்டுபிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சரவணனும் இங்க பாண்டியன் வராங்க அப்படின்னு சொல்லி வீட்டோட வெளியில நின்று அவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேலோட ஒய்ஃபுமே என்னாச்சு இந்த பக்கம் எதிர் வீட்டுல ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாண்டியனை இந்த மாதிரி வண்டியில கூட்டிட்டு வராங்க. அவரை கூட்டிட்டு இந்த பக்கம் வீட்டு முன்னாடி இறக்கும் போது கோமதி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டியடி, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இன்னுமே எப்பவும் போல அரசியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இடிஞ்சு போன பாண்டியனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியனும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத மாதிரி ரொம்பவே மரம் மாதிரி கிட்டத்தட்ட மறுத்து போயிருக்காரு. ஏன்னா அவருக்குமே இங்க வச்ச நம்பிக்கை எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த வருத்தத்தை யார்கிட்டையும் காட்ட முடியாது. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்மளே தான் நம்ம பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா தப்புக்கும் காரணம் தான் தான் நினைச்சு அவருமே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இன்னுமே பயந்து போயிட்டு என்னாச்சுங்க பேசுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியனை பேச சொல்றாங்க. ஆனா பாண்டியனுமே எதுவுமே பேசுறதுக்கு வாயே எடுக்க முடியல. என்ன அவர் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அரசி வந்துட்டு, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கு மேல நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். இனிமேல் நான் அந்த குமாரை நான் பார்க்க மாட்டேன்ப்பா, குமாரை பார்த்தாலும் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க அரசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே காதுல வாங்காத பாண்டியனும் அரசியை கவனிக்கவே இல்லை. அப்ப அரசியுமே தயவு செஞ்சு பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என்கிட்ட பேசுங்க, நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் ஃபீல் பண்ணி அழுதாலும் இந்த பக்கம் பாண்டியன்ட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனா அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சரவணனும், இங்க பாரு அரசி, நீ முதல்ல அப்பா கிட்ட நிக்கிறது கூட உனக்கு அருகது கிடையாது. நாங்கெல்லாம் உன் மேல வச்ச மரியாதையை விட நம்பிக்கையை விட அவர் ஜாஸ்தியா வச்சிருந்தாரு. அவரோட நம்பிக்கையும் மரியாதையும் நீ சுத்தமா சரிச்சிட்ட. அப்புறம் எப்படி அவர் உங்ககிட்ட பேசுவாரு? அவர் எங்க கிட்டே பேசாம ரொம்பவே அமைதியா இருக்க காரணம் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை மொத்தத்தையும் நீ எல்லாத்தையும் எரிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இங்க சரவணன் மறுபடியும் அரசியை போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க அரசியுமே, அப்பா நான் உங்க மேல சத்தியம்ப்பா, இதுக்கு மேல நான் குமாரை பார்க்க மாட்டேன், குமார் கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் குமரவேல் பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க அரசியுமே அங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்க. இதை பார்த்தோன்னு கோமதியுமே, இங்க பாருங்க அவதான் சத்தியம் பண்றல, உங்க மேல சத்தியம் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அவ எதுவும் பண்ண மாட்டா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மறுபடியும் அவ இப்ப பண்ண தப்பு பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அரசிக்காக கோமதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி பாண்டியன் கிட்ட இங்க அரசி சத்தியம் பண்ணிட்டு இருக்க விஷயத்த சுகன்யாவும் கவனிக்கிறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள, என்ன அரசி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை எப்படியாவது குமரவேல் கூட சேர்த்து வச்சு இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையை வர வச்சு அது மூலமா நான் குளிர் காயலான்னு பார்த்தா நீ என்னன்னா எல்லா இதையும் உடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியனும் இன்னுமே அமைதியா தான் இருக்காரு. அப்ப கரெக்டா கோமதியுமே, இதுக்கு மேல இந்த விஷயம் சரிப்பட்டு வராது, இந்த விஷயத்துல நம்ம பொண்ணை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா பத்தாது, இனிமேல் குமரவேல் நம்ம பொண்ணு பக்கம் வராம இருக்கணும், அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கோமதி டைரக்டா இங்க முத்துவேல் வீட்டை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சரவண கதிர் எல்லாமே என்னாச்சுமா, ஏன் அங்க போற அப்படின்ற மாதிரி இங்க கோமதி தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கோமதியுமே, ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்த முக்கியமா கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல போய் அங்க எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி வேக வேகமா இங்க முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, முத்தண்ணே உன்னை கொஞ்சம் வெளியில வானே அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலை வெளியில கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல முத்துவேலு, இன்னொரு பக்கம் சக்திவேலு, குமார்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியில நின்றுட்டு இருக்காங்க. ஆத்தா உட்பட நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கோமதியுமே, இங்க பாருங்க, இப்போ நம்ம வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு, இந்த பிரச்சனைக்கான காரணம் ஒன்னு குமரவேலு, இன்னொரு பக்கம் அரசினே, இவங்க ரெண்டு பேரும் தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ எங்க சைடு எந்த ஒரு தப்பு நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். அரசியால குமாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, அவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டானே. அதே மாதிரி இங்க குமாரால அரசிக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுக்கு நீங்க வாக்கு கொடுங்கண்ணே, இதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க கோமதி டைரக்டா இங்க முத்துவேல் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலுமே, நீ நிறுத்து கோமதி, இனிமேல் எங்க பையனால உன் பொண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, அதே நேரம் உன் பொண்ணால என் பையனுக்கு எந்த ஒரு டென்ஷனும் வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேல இவன் அவன் வேலையை பார்ப்பான், அதே மாதிரி அரசி அவ வேலையை பார்த்துக்க சொல்லு, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலும் பேசி முடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோமதிக்கு அப்பதான் நம்பிக்கை வருது. அப்ப கண்டிப்பா முத்தண்ணன் பாத்துக்குவாரு, இதுக்கு மேல நம்ம அரசி பக்கம் அந்த குமார் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட அந்த விஷயத்தை பத்தி டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போய் பேசுறாங்க. அதே நேரம் பாண்டியனுமே இன்னுமே பேசாம எதுவும் பேசாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க அரசியுமே, பேசாம நான் செத்துட்டாப்பா, நான் உயிரோடு இருந்தா தானே இந்த பிரச்சனையா இருக்கு, பேசாம நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மான மரியாதைக்கும் குறை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க அரசியுமே தற்கொலை பண்றதுக்காக அவங்களும் ரூம்குள்ள போறாங்க. ஆனா அப்பதான் பாண்டியன் துடிச்சு போயிட்டு இங்க அரசி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா, ஆனா நான் அவங்க மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் நீ தானே உடைச்ச, நீ நம்பிக்கை எல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போயிடலாம், இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற
பேசணுன்ற எண்ணத்துல தான் நேற்று நைட்டு வீட்டை விட்டு வெளியில போனேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோமா, நான் இல்லாம இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு யாராலையும் கொண்டு வர முடியாது. கண்டிப்பா நான் தேவைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நீ மறுபடியும் திருந்தி எல்லா விஷயத்திலும் ரொம்ப கரெக்டா இருந்தனா உனக்கு ஒரு நல்லபடியா அப்பாவா இருந்து எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த விஷயத்தை என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியலமா. அதனாலதான் இன்னுமே என்னால உங்ககிட்ட பேச முடியல. உன் முகத்தை பார்த்து நான் இப்ப கூட நான் பேசாததுக்கான காரணம் நான் உன் மேல வச்சிருந்த மொத்த நம்பிக்கையை நீ அழிச்சிட்டமா. நான் எப்படி உங்ககிட்ட மனசு கொடுத்து பேச முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க பாண்டியன் அழுதுகிட்டு இந்த பக்கம் அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க அரசியுமே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். சொல்ல போனா நான் பண்ற விஷயத்தினால 2 குடும்பமும் ஒன்னா சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான்ப்பா இப்படி பண்ணிட்டேன். நான் குமார் மேல விருப்பப்பட்டு இதை பண்ணலப்பா. ஃபர்ஸ்ட் என்ன குமார் தான் அப்ரோச் பண்ணா. எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி குமாரோட வார்த்தைகள்ல நான் ஏமாந்து போயிட்டேன். சொல்ல போனா குமாருக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நான் முடிவை எடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி எங்க அரசியுமே ஒரு நல்ல விஷயத்த மனசுல வச்சுதான் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாண்டியனுமே, எங்க பாரு அரசி, நீ சின்ன குழந்தை, உனக்கு அவங்க 2 பேரை பத்தி தெரியாது. இங்க முத்துவேலை கூட நம்பிடலாம், ஆனா சக்தி வேலை அவ்வளவு ஈஸியா நம்ப முடியாதுமா. அவன் ஒரு விச பாம்பு. அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. எப்பவுமே நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே திட்டம் போட்டுட்டு இருக்க ஆளுமா. அவங்கிட்ட போய் நீ மாட்டினா அந்த குடும்பத்துல உன்னால் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? என் கண்ணு முன்னாடியே வச்சு என் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. என்னால அதை பார்க்க முடியாம நான் வாழ்நாள் ஃபுல்லா நொந்து சாகணுங்கிறதுக்காக தான் அந்த குமார் இப்படி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை பழி வாங்குறதுக்கு இருந்த எல்லா சான்ஸுமே அவங்களுக்கு போயிடுச்சு. ஒன்னதான் ஒரு சான்ஸா வச்சு அவங்க நினைச்ச விஷயத்த சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏமாந்துடாதமா. இத்தோட நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல உன் மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆனா நான் அப்பா உன்கிட்ட கொடுக்குற வாக்க தயவு செஞ்சு நீ காப்பாத்தணும். இனிமேல் அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த குமரவேல் கூப்பிட்டான் பேசினா அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாதமா. இந்த டைம் நான் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கலாம். ஆனா அடுத்த டைம் என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்டனா கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியனும் அவரே இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அரசு கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னு அரசியுமே, கண்டிப்பாப்பா அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் என் மைண்டை டிஸ்ட்ராக்ஷனே பண்ண மாட்டேன். கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பத்தியும் உங்களை பத்தியும் தான் நான் யோசிப்பேன். இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் நான் குமாரை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க அரசி மறுபடியுமே எங்க பாண்டியனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தான் இங்க கோமதிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா இதுக்கு மேலேயாவது இந்த பிரச்சனை முடியுது, இப்ப எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க எப்படியாவது சுகன்யாவுமே இந்த அரசியா அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். இதுக்கு நம்ம தான் ஏதாவது முடிவு எடுக்கணும். இவ இனிமேல் ஒத்து வரமாட்டா. அதனால இவளை கடத்தியாவது கண்டிப்பா குமரவேலுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா வரும் அப்படின்ற மாதிரி சுகன்யா ஒரு மோசமான ஐடியாவுக்கு வராங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு தேவை சொத்து தான். அந்த சொத்து வர்றதுக்காக இங்க பாண்டியனோட குடும்பத்தை சிதைக்கிறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு முடிவோட தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அரசியோட அனுமதி இல்லைன்னா கூட கண்டிப்பா அரசிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா சுகன்யா பண்ணுவாங்க. கண்டிப்பா சுகன்யா ஒரு நாள் இங்க வீட்டுல மாட்டிக்கிற நிலைமை வரும். அப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனி வரப்போற எபிசோடுகள்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது சீரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த சீரியலோட ப்ரெடிக்ஷனையும் கண்டிப்பா பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். See you.